الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கண்ணியமான புனிதமான, அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடியார்கள் மிகவும் பெறக்கூடிய ஒரு மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ரமலானுடைய மாதத்தை அடைவது என்பது ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் 9 ரமலானுடைய மாதங்களை சந்தித்து பரதான நோன்புகளை நோட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த ரமலான்களை விடவும் அதிகமான ரமலான்களை நம்மில் பல பேர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை ஒரு பாக்கியமாக, ஒரு அருளாக நாங்கள் கருத வேண்டும். அதனால்தான் எங்களுடைய முன்னோர்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தருவாயாக. ரமலானை அடைந்து கொள்வதே ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். என்ன கனவு என்றால், கண்ணியமானவர்களே, 2 நண்பர்கள், 2 சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இணை பிரியாத 2 நண்பர்கள். அதில் ஒருவர் அந்த கனவு காண்பதற்கு 1 வருடத்துக்கு முன்னால் ஷஹாதத்தை அடைந்து அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டு மரணித்து விடுகிறார். 2வது நண்பர் அந்த ஷஹாதத்தை அடைந்து மரணித்த அந்த ஷஹீத் மரணித்து 1 வருடத்துக்கு பின்னால் சாதாரணமாக மரணித்து விடுகிறார். இந்த 2 பேர்களையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவில் காண்கிறார்கள். முதலாவது மரணித்தவர் ஷஹீத், அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர். 2வது மரணித்தவர் சாதாரணமானவர், சாதாரணமாக மரணத்தை சந்தித்து மூத்தாகியவர். அந்த கனவில்
தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காண்கிறார்கள், முதலாவது மரணித்த நபர் அந்த ஷஹீத் சுவர்க்கம் செல்வதற்கு முன்னால் இரண்டாவது சாதாரணமாக வாழ்ந்து மரணித்த அந்த சஹாபி சுவர்க்கத்துக்கு சென்று விடுகிறார். நபி அவர்களிடத்தில் இந்த கனவை சொல்கிறார், ஆச்சரியமாக சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், முதலாவது மௌத்தாகினவர் தான் முதலாவது சுவர்க்கம் செல்ல வேண்டும். ஆனால் நான் கண்ட கனவு அவ்வாறல்ல. முதலாவது மரணித்த அல்லாஹுடைய அந்தஸ்தை பெற்ற, அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெற்ற, சிறப்பை பெற்ற அந்த ஷஹீதுக்கு முன்னால் இரண்டாவது மௌத்தாகினவர் சுவர்க்கத்துக்கு போறார் யா ரசூலல்லாஹ், இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, நீங்க ஆச்சரியப்பட தேவையில்லை. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இரண்டாவது நபர், இரண்டாவது நண்பர் சாதாரணமாக மௌத்தா போனாரு. ஆனா அந்த ஷஹீதுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். என்ன பாக்கியம்? ரமலானுக்கு முன்னால ஷஹீது மௌத்தாகிட்டாரு. ஆனா இந்த நபர், இரண்டாவது மௌத்தா போன நபர், ஒரு ரமலானை சந்திச்சாரு, ரமலானுடைய நோன்புகளை நோற்றாரு. அதனால அல்லாஹ் ஷஹீதை விடவும் ஆரம்பமாக முதலில் இரண்டாவது ரமலானை சந்தித்து நோன்பு பிடித்த மனிதனுக்கு, அந்த சஹாபிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷஹீதாக மரணிப்பதை விடவும் ரமலானை சந்தித்த ஒருவர் ரமலானுடைய நோன்பை நோற்று நப்சோடு அவர் போராட்டம் செய்து, ஷைத்தானோடு போராட்டம் செய்து, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் ஆசைகளை அடக்கி, பழக்கங்களை அடக்கி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் கண்ணுக்கு விளங்காத ஷைத்தானோடும் நப்சோடும் போராடக்கூடிய ஒருவர் தான் நோன்பாளி. அன்னைமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி பேசக்கூடிய நேரத்தில், நோன்பை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்கு முன்னாலும், நோன்பை பற்றி பேசக்கூடிய அந்த ஆயத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா போர் செய்வதை பற்றி பேசுகிறார். கண்ணுக்கு விளங்கக்கூடிய விரோதிகளோடு போர் செய்யக்கூடிய போரை பற்றி பேசும் போதுதான் இடையில் அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய பார்வையில் கண்ணுக்கு விளங்கக்கூடிய விரோதியோடு போர் செய்வதை விட, கண்ணுக்கு விளங்காத ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இரண்டு விரோதிகள், ஷைத்தான், நப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு விரோதிகளோடு போராட்டம் செய்வதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதம். ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இரண்டு விடயங்கள், ஒன்று ஷைத்தான், இரண்டாவது நப்ஸ். கண்ணுக்கு விளங்காத இந்த இரண்டு பேர்களோடு செய்கின்ற போராட்டம் சுபஹிலிருந்து மக்ரிப் வரைக்கும் நாம் பசியோடு இருப்பதும், தாகத்தோடு இருப்பதும், ஹலாலான ஆசைகளை அடக்குவதும் ஷைத்தானோடும் நப்சோடும் செய்யக்கூடிய போராட்டம். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் சூரா பக்ராவில் கண்ணுக்கு விளங்கக்கூடிய விரோதிகளோடு செய்யக்கூடிய போராட்டத்தை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில ஒரு மனிதனால செய்ய முடியாத ஆக கஷ்டமான ஒன்றுதான் சாப்பிடாம இருக்கிறது. பசியோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மனிதர்கள் எதையும் செய்வார்கள், உணவுக்காக, சாப்பாட்டுக்காக எதையும் செய்வார்கள், பாவங்களை கூட செய்து விடுவார்கள், திருடுவார்கள் அல்லது மோசமான பழக்கங்களில் ஈடுபடுவார்கள். எதற்காக? பசிக்காக, சாப்பிட வேண்டும் என்பதற்காக, நானும் பிள்ளைகளும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக. உலகத்தில் ஒரு மனிதனால ஆகவும் கஷ்டமான ஒன்றுதான் சாப்பாட்டை விடுறது, சாப்பாட்டை விடுறது. அதனாலதான் குர்ஆன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம், அவர்கள் படைக்கப்பட்ட இடம், அவர்கள் வாழ்ந்த இடம் சுவர்க்கம். குர்ஆன் பேசுது. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துல இருந்து வெளியாக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க.
இந்த சம்பவத்தை குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல பேசுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் இருந்து அவரும் அவருடைய மனைவியும் விரட்டப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். காரணம் என்ன சகோதரர்களே? குர்ஆன் சொல்லுது சாப்பாடுதான் காரணம். எந்த பாவமும் செய்யவில்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சுவர்க்கத்தில் எந்த பாவத்தையும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் ஒரு தவறு செய்தார்கள். குர்ஆன் பேச ஒரு தவறு செஞ்சாங்க. என்ன தவறு? அல்லாஹ் சொன்னான், ஆதம் நீங்க நினைச்சதை சாப்பிடலாம். ரகதன் ஹைது சித்துமா. ஆதமும் ஆதமுடைய மனைவியும் ஹவ்வா 2 பேர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஃபகுலா வஷ்ரபா, வேண்டியதை சாப்பிடுங்க, வேண்டியதை குடிங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்கக்கூடாது. அதுதான் அவர்களுக்கான நோன்பு. அது அவர்களுடைய நோன்பு. என்ன நோன்பு? எதையும் சாப்பிடலாம், இந்த மரத்தை நெருங்கக்கூடாது, இந்த மரத்துடைய கனியை சாப்பிடக்கூடாது. அது அவர்களுக்குரிய நோன்பு. ஆனா எந்த விரோதி ஷைத்தானுடைய வலையில நாங்க மாட்டிடக்கூடாது என்பதற்காக பசியோடு இருக்கிறோமோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி அல்லாஹ் சொன்னா, மரத்தை காட்டி அல்லாஹ் சொன்னா மரத்தை நெருங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க பகல்ல சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, ஹலாலும் உங்களுக்கு ஹராம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் வழிகெடுத்தான். அந்த ஷைத்தானுடைய வழிகேட்டில் நாங்கள் விழுந்துவிடக் கூடாது, சதியில் மாட்டிவிடக் கூடாது என்பதற்கான பயிற்சி தான் இந்த நோன்பு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பயிற்சியில் தோற்றுவிட்டார்கள். எதையும் சாப்பிடலாம் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை, எதையும் சாப்பிடலாம் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் மறந்து எதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தானோ அதை சொன்னார்கள். அல்லாஹ் உணர்த்துறான், ஒரு மனிதனுக்கு அவன் விரும்புறத அவனால சாப்பிடாம இருக்க முடியாது. அதனாலதான் கண்ணியமானவர்கள், அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்துல நீங்க பசியோடு இருந்து பயிற்சி எடுக்க வேண்டும். நாம் பசியோடு இருப்பதால் அல்லாஹ்வுடைய ரிஸ்கில், அல்லாஹ்வுடைய கஜானாவில் அதிகரிப்பு ஏற்பட்டு விடும் என்பதல்ல. நாம் பசியோடு இருப்பது ஷைத்தானுடைய வலையிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது, மனோ இச்சைகளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்கின்ற போது மனோ இச்சைக்கு அடிமையாகினார்கள். ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் பார்த்தார்கள். அதனால் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட்டார்கள். உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், உலகத்துக்கு துரத்தப்பட்டார். எனவே அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக எம்மால் விட முடியாத ஒன்றை, 11 மாதங்களாக செய்து வந்த ஒன்றை, பழகிய ஒன்றை பிறந்த நாளில் இருந்து நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். உலகத்துக்கு தாயுடைய வயிற்றில் 10 மாதமாக ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரங்களை, ரிஸ்குகளை அல்லாஹ் வயிற்றில் கொடுத்து பூர்த்தியான ஒரு மனிதனாக உருவம் கொடுக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு மனிதன் உலகத்துக்கு வருகின்ற போது அழுது கொண்டுதான் வருகிறான். ஏன் அழுகிறான்? பசியோடு வருகிறான், பசியோடு வருகிறான். உலகத்துக்கு வந்தவுடன் அவனுடைய சாப்பாடு தாய்ப்பால். வந்த நாளில் இருந்து சாப்பிட்டு பழகிய மனிதனை அல்லாஹு தஆலா 1 மாதம் நீங்கள் பகலிலே சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான் என்றால் ஷைத்தானுடைய நஃப்ஸுடைய வலையிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில 9 ரமலானுடைய மாதங்களை சந்திச்சாங்க. நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால 9 ரமலானுடைய மாதங்களை தான் சந்திச்சாங்க. ஆனா கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 9 ரமலான்களும் ஒரு ரமலானை விட மற்ற ரமலான், 2வது ரமலானை விட 3வது ரமலான், 3வது ரமலானை விட 6வது ரமலான், 8வது ரமலானை விட 9வது ரமலான், இப்படியாக நபி அவர்களுடைய அந்த வயது போக போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானுடைய நோன்புகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு ரமலானை கடக்குகின்ற போதும் அமல் ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருந்திருக்கிறது, முன்னேற்றம் இருந்திருக்கிறது. வயசு போறதால கண்ணியமானவர்களே அமல்கள்ல சோம்பல் ஏற்படக்கூடாது. வயசு போக போக அமல்கள்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும்.
பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ரமலான்களிலும் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். கடைசி ரமலானில் 2 தடவைகள் ஓதி காட்டுவார்கள். எல்லா ரமலான்களிலும் கடைசி 10 நாட்கள் மாத்திரமே நபி அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள். ஆனால் கடைசி ரமலானில் 20 நாட்கள், கடைசி 20 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். இது எதை உணர்த்துகிறது என்றால், இரண்டாவது பாடம், ரமலான்களை சந்திக்க ரமலானுடைய ஒரு நாளை கழித்து 2வது நாளை, 3ஐ கழித்து 4வது நாளை அடைகின்ற போது சோம்பல் ஏற்படக்கூடாது, உற்சாகம் ஏற்பட வேண்டும், அமலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். என்ன காரணம் என்றால் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளை நாங்கள் கழிக்கும் போது நானும் நீங்களும் கபூரை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்காக வேண்டி எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுள் காலத்தை கடந்து மரணத்தையும் கபரையும் சொர்க்கம் அல்லது நரகத்தையும் நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்துக்கு முன்னால இருந்து குர்ஆன் அருளப்படக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு 40 வயசு, ரமலானுடைய மாதம். நபி அவங்க எங்க இருந்தாங்க? ஹிரா குகையில இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். நபி அவங்களுக்கு நபி பட்டம் கிடைச்சது காபத்துல்லாலையும் இல்லை, வீட்டிலையும் இல்லை. முதலாவது வஹி நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளப்படுத்தப்பட்ட இடம் ஹிரா குகை. என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, ஹிரா குகைய நபி அவங்க ஏன் தெரிவு செஞ்சாங்க? கண்ணியமானவர்களே, இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால இருந்து உலகத்தில் காணப்பட்ட ஒரு அமல் தான் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அமல். குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பழங்களையும் உணவுகளையும் யாருடைய உதவியும் இல்லாமல் நேரடியாக இறக்கி கொடுத்தான். இது ஒரு அற்புதம். எப்போது கொடுத்தான்? அவர்கள், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, ذிக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தனிமையை தெரிவு செய்தார்கள். தனிமை, அது இஅ்திகாஃப். மிஹ்ராப், வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்தில் இருந்து அழுதார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தேவையான ரிஸ்குகளை அவர்களுக்கு திறந்து கொடுத்தாங்க. குர்ஆன் பேசப்படுகிறது. எனவே நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் இருந்து இஅ்திகாஃபுடைய அமல் உலகத்தில் நடந்திருக்கிறது. இஅ்திகாஃபில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு போனாங்க. ஏன் ஹிரா குகைக்கு போனாங்க? இஅ்திகாஃபில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏன் இஅ்திகாஃபுக்கு போனாங்க? உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நபி அவங்களுக்கு வயசு 40. இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம் 60 என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 60ஐ விட கூடுவது மிக குறைவு. சராசரி ஆயுள் காலம் 60. 40 வயதை அடைந்த ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தில் 3/2 கடந்து விட்டார், தாண்டி விட்டார். ஒரு பிரயாணம் நாங்கள் செய்கிறோம், 60 கிலோமீட்டர் தூரம், 40ஐ தாண்டுகின்ற போது நாங்கள் பிரயாணம் போக இருக்கக்கூடிய ஊரை நெருங்கிவிட்டோம். நபி அவர்கள் மரணத்தை பயந்தார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபுக்காக வேண்டி தனிமையை தெரிவு செய்தார்கள். ஹிரா குகைக்கு போனார்கள். மரணத்தின் பயம்தான் வீட்டில் இருந்த நபி அவர்களை, வியாபாரம் செய்து கொண்டிருந்த நபி அவர்களை, திருமண வாழ்க்கையில் ஈடுபட்ட நபி அவர்களை ஹிரா குகையின் பக்கம் அழைத்து சென்றது. 40 வயதை அடைந்தால் மௌத்தை நெருங்கிவிட்டோம். 40 அடைந்தவர்கள் இன்னும் 60 வாழ்வோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. 40 அடைந்தவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்து 40ஐ அடையக்கூடியவர்கள் தனிமையை நோக்கி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அந்த சமூகம் 40 அடைஞ்சிட்டு இந்த காலத்துல வாழ்ற யாரும் 60 தாண்ட மாட்டாங்க. ஜாஹிலியா காலத்திலிருந்து அதுதான் இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம். 40 அடைஞ்சிட்டேன், இன்றைக்கோ நாளைக்கோ நான் மௌத்தாகிடுவேன். 40 அடைந்தவர்கள் 10 மாதம் நிறை மாத ஒரு கற்பிணி தாயை போல
குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். குழந்தைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுவார்கள். என்ன உடுப்பு, என்ன மருந்து, எந்த ஹாஸ்பிட்டல், எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போற முழு ஏற்பாடும். உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க 40 வயசு அடைஞ்சிட்டீங்களா, இன்னும் 40 வாழ்வோம் என்று கனவு காணவானாம். மௌத்துடைய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத்தை நெருங்கிவிட்டோம். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தில் 3இல் 2 நான் தாண்டி விட்டேன். அதனால் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40 அடைந்த நேரத்தில் ஒரு துஆ செய்தார்கள், தௌபா செய்தார்கள், மரணத்தை பயந்தார்கள். பிள்ளை குட்டிகளுடைய வாழ்க்கையை நீ சீராக்க வேண்டும் என்று அழுது துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். சூரத்துல் அஹ்காஃப். ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா. அபூபக்கர் 40 அடைந்த நேரத்தில் தௌபா செய்தார், பாவ மன்னிப்பு தேடினார். அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, என்னுடைய பிள்ளைகளை சீராக்கி தருவாயாக, எதிர்காலத்தை மனமாக்குவாயாக, நான் தௌபா செய்கிறேன் ரப்பே, என்னை முஸ்லிமாக மௌத்தாக்குவாயாக, சாலிஹான அமல்கள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று ஒரு நீண்ட துஆவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த துஆவை குர்ஆனிலே பேசியிருக்கிறான். எனவே இந்த ரமதானை வாழ்க்கையின் கடைசி ரமதானாக நாங்கள் எதிர்கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைசியாக அடையக்கூடிய ரமதானாக இருக்கலாம் என்று எதிர்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல சல்லி ஸலாத்தன் முவஸ்ஸின். ஒரு சஹாபி நபி இடத்துல வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் செய்ய, மிக சுருக்கமாக செய்ய சொன்னாங்க. நபி அவங்க, நீ தொழக்கூடிய நேரத்துல கடைசி தொழுகை என்று நினைச்சு தொழு. நீ சலாம் கொடுத்த உடனே உன்னோட ரூஹு பறிக்கப்படும். அது மாதிரி கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழும் போதே மரண சிந்தனையோடு தொழ வேண்டும் என்றால் வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ரமலான், வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ரமலான் கடைசி நோன்பாக இருக்கலாம் என்ற அச்சத்தோட நன்மைகளின் பக்கம் விரைவோம். குறிப்பாக குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம். குர்ஆன் பேசக்கூடிய ரமதானுடைய காலத்துல முக்கியமாக செய்ய வேண்டிய 3 விஷயங்களை குர்ஆன் பேசுது. ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போம். இரண்டாவது, வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், துஆவுக்கு நேரத்தை கொடுப்போம். விசேஷமாக நோன்பாளியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் இரவிலும் ஒரு நேரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் நோன்பாளிக்கு. அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். எனவே ரமலானுடைய மாதம் முழுக்க துஆவுடைய மாதமாக இருக்கிறது. மிக குறிப்பாக இரவு நேரம். ரமலானுடைய பகல் மாத்திரம் அல்ல, இரவு நேரம் கண்ணியமானது. அதனால்தான் கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம். 5 நேர தொழுகையுடைய ஷெட்யூல் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். 5 நேர தொழுகையில பகல் தொழுகை 2 தான், மற்ற 3 தொழுகையும் இரவுல தான் தொழுகிறோம். மக்ரிப், இஷா, சுபஹ். எனவே இரவை வீணாக்கி விட வேண்டாம். வீணான விளையாட்டுகளில் அல்லது விளையாட்டுகளை பார்ப்பதில், விளையாட்டுகளை ரசிப்பதில், வீணான நேரங்களில் குறிப்பாக ரமதானை வீணாக்கி விட வேண்டாம். ரமதானுடைய இரவு நேரத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் தான் இந்த உலகத்துக்கு குர்ஆன் வந்து சேர்ந்திருக்கிறது. பகலை விட அதிகமாக அல்லாஹ் குர்ஆனில் இரவை பற்றி பேசியிருக்கிறான். இரவென்ற பெயரிலே ஒரு சூறாவை இறக்கி இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். எனவே ரமதானுடைய பகல் மாத்திரமல்ல புனிதமானது, ரமதானுடைய இரவும் புனிதமானது என்ற நோக்கோடு குர்ஆன் ஓதுவோம். துஆவுக்கான நேரங்களை அதிகமாக கொடுப்போம். இஅ்திகாஃபில் முடிந்த அளவு கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறக்கூடிய கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் இஅ்திகாஃபிலே இருக்கக்கூடிய கூட்டம். எனவே நாங்கள் குறிப்பாக இந்த ரமதானை எங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக சந்திக்கக்கூடிய ரமதான் என்ற உணர்வோடு நல்ல அமல்களுக்கு நேரத்தை கொடுப்போம். வீணாக கழித்துவிடக் கூடாது. ரமதானுடைய பகல் நேரங்களும் இரவு நேரங்களும் புனிதமானவை என்ற உணர்வோடு குர்ஆனுக்கும் துஆவுக்கும் இஅ்திகாஃபுக்கும் விசேஷமாக நேரங்களை கொடுப்பதை போன்றோ ஏனைய நல்ல வணக்கங்களுக்கும் நேரங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சுவனலோகத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமதானுடைய முழு நோன்புகளையும் பரிபூரணமாக நோற்று பரிபூரணமான நன்மைகளை பெற்று உன்னுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் இந்த மாதத்திலே பெற்று உன்னுடைய சுவர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.